வெல்கம் டு சினி தமிழ். தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்க கேம் சேஞ்சர் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ஐஏஎஸ் ஆன ராம் சரண் முதல்வன் ஸ்டைலில் சிட்டியை க்ளீன் பண்ணுறாரு. இது நம்ம பல தப்புகளை பண்ணிகிட்டு இருக்க சிஎம் பையனான எஸ் சூர்யாவை ட்ரிகர் பண்ணுது. ஒரு கட்சி மீட்டிங்கில் அஞ்சலியை பார்க்குற சிஎம் மயங்கி விழுறாரு. அவர் ஏன் மயங்கி விழுறாரு, அவருக்கும் அஞ்சலிக்கும் என்ன கனெக்ஷன், அஞ்சலிக்கும் ராம் சரணுக்கு என்ன கனெக்ஷன், ராம் சரண் எஸ் சூர்யாவோட கிளாஸ் என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் கேம் சேஞ்சர். எனக்கு இந்த படம் ஓகே டு டீசென்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட ஹைலைட்னா இன்ட்ரோல் பிளாக்கும் அண்ட் செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் தான். குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்லாம் மிரட்டிட்டாங்க. ராம் சரணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆக்டிங் வேறு லெவல். இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டிங்கை தான் அஞ்சலி கொடுத்துருக்காங்க. பட் கிரண் அத்வானிக்கு வாம மின்னல் ரோல் தான். சாங்ஸ் விசுவலாக சூப்பராக இருந்துச்சு. பட் ஏஆர் ரஹ்மானையும் மியூசிக் டேரக்டராக போட்டுக்கலாம். ஏஆர் ரஹ்மானும் சங்கரும் சேர்ந்தால் தான் அந்த பிரம்மாண்ட சாங்ஸில் தெரியுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை என்கேஜாக கொடுக்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரைட்டிங்கில் சொதப்பிட்டாங்க. ஸ்டோரி ப்ரிடிக்ஷனை தாண்டி சீன்ஸ் டைலாக் ப்ரிடிக்ஷன்லாம் என் பக்கத்தில் இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் ரைட்டிங் இருந்திருக்கு. இந்த படத்தில் எந்த சீன்ஸுமே நம்புற மாதிரி இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் லாஸ்ட்டு 40 மினிட்ஸில் ராம் சரண் ஐஏஎஸ்ம்பாங்க, ஐபிஎஸ்ம்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸும்பாங்க, முதல்வரும்பாங்க. ஸோ இஷ்டத்துக்கு இவங்க மாற்றி மாற்றி எடுத்து வச்சிருக்காங்க. இன்டர்வெல்ல வர சீன் மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் 2 சீனும் செகண்ட் ஹாஃபில் 2 சீனும் வச்சிருந்தாவே இந்த படம் இதோட பயங்கரமாகவே வந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் சங்கர் கம்பேக் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா, அவரே பேக்கில் போய் அவர் எடுத்த படங்களே தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு சங்கர் படமாக பார்க்காம தெலுங்கு மாஸ் கமர்ஷியல் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 18+ சீன்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்க ஒர்த்தான மூவி தான் கேம் சேஞ்சர். தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி தமிழ் சேனலை. தேங்க்யூ.